எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமது கரங்களில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமும் நமது வாழ்க்கையை உருவாக்குகிறதுல பெரும் பங்காற்றுகிறது. ஆனால் பலர் வேதத்தை வாசிக்க வேண்டுமே என்கிற கட்டாயத்தினால் வாசிக்கிறார்கள். சிலர் வேதத்தை வாசித்தால்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, வேதத்தின் மூலமாக தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்று கவனித்து நிதானமாய் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ என்று சொல்லுகிறது. அப்படின்னா ஞானம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை அறியாத பிள்ளைகளை கூப்பிடுகிறதாம். எதற்காக கூப்பிடுகிறது? புத்தியின் வழியில் நடக்கும்படிக்காக கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதை கவனிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு சிலரிடத்துல சொன்னா, ஞானம் கூப்பிடுதா? எங்கிருந்து கூப்பிடுது, எப்படி கூப்பிட்டுச்சு என்று பரியாசம் பண்ணுகிறவர்களை நான் பார்க்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரந்தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்திற்கு வரக்கடவன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஞானம் ஒரு மனிதனுக்கு வேண்டிய சகல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை தனக்குள் வைத்து கொண்டு பேதமையாய் இருக்கிறவர்களை பார்த்து, புத்தியீனமாய் இருக்கிறவர்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அது கூப்பிடுகிறதாம். எதற்காக? ஒரு மனிதன் பேதமையை விட்டு விலகும் பொழுது அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விரும்பாத மனிதர்களே கிடையாது. நாம் எல்லோருமே தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு வழி என்ன? நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். ஜெபிக்கணும், பொருத்தனை பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், போதும் ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறோம். இல்லை, ஜெபம்ங்கிறது தேவ சமூகத்தில் நமது விண்ணப்பங்களை தெரிவிக்கிறது. ஆனால் அது ஆசீர்வாதத்துக்கு வழி அல்ல. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தமது வழியை நமக்கு காண்பிக்கிறார், இதில் நட. அப்படியானால் தேவன் காண்பிக்கிற அந்த வழியில் நடக்கும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். ஆகவே புத்தியீனமாய் இருக்கிறவர்களை பார்த்து, பேதமையாய் இருக்கிறவர்களை பார்த்து தேவன் கொடுக்கிற ஞானம் அழைக்கிறது, கூப்பிடுகிறது, என்னிடத்தில் வா. உடனே நீங்க யோசிக்கலாம், என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஞானம் வந்துடும். ஞானம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ஞானம் உங்களோடு பேச ஆரம்பிக்கும். 6வது வசனத்தை பாருங்க. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் புத்தி இல்லாமலும் ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமலும் இருப்பதுதான். ஆனா இதை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கவனிக்கிறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் செய்வனை வச்சுட்டான், மாமியார் செய்வனை வச்சுட்டா, அவன் பொறாமப்பட்டுட்டான். பாருங்க, இன்றைக்கு மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டு தன்னுடைய புத்தியினத்தை சுமந்து கொண்டே அலைகிற ஒரு பைத்தியக்கார கூட்டமாக பெருங்கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய வழியில் நடப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமா மந்திரவாதமோ, பில்லி சுனியமோ, குறி சொல்லுதலோ, ஏவுதலோ எதுவுமே வாய்க்காது அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி மந்திரவாதம், பில்லி சுனிய, ஏவல் வாய்க்குதுன்னா நீங்க தேவனுடைய வழியில நடக்கல, ஞானத்தின் பிள்ளைகளாக வாழவில்லை என்பது அர்த்தம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி அழைக்கிற ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்க பழகுங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். ஞானத்தின் வழியிலும் புத்தியின் வழியிலும் எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மிக கவனமாக வேதத்தை வாசித்து, வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஞான ஆலோசனைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள்.
உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவருமே தடுக்க முடியாது. ஆகவே தேவன் விளம்புகிற ஞானம், தேவன் அருளுகிற ஞானம் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு ஜெபியுங்கள். நீங்கள் அப்பொழுது கிருபையாய் பலப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி உலகத்தான் வாழ்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் வாழாதபடிக்கு தேவரீர் உமக்கு பயந்து ஞானத்தின் வழியில் நடக்கக்கூடிய ஒரு உன்னத அனுபவத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி கருத்தாய் உம்முடைய வேதத்தை வாசித்து தியானிப்பார்களாக. உம்முடைய கிருபை அவர்கள் மனக்கண்களை திறந்து தேவரீர் உமக்குள் நிலைத்திருந்து நன்மைகளை சுதந்தரிக்க உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.